ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எக்ஸலண்டா இருக்குங்க. தமிழ் புத்தாண்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்க ராசி யாரு அப்படின்னா ரிஷபம் தான். காரணம் என்ன? முதல் விஷயம் நம்ம சனி பகவானை பத்தி சொல்லணும் இல்லைங்களா? சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி. பொதுவா உபஜயஸ்தானத்துல ஒரு பாவி இருக்கா அப்படின்னு நம்ம பெருத்த யோகம் அப்படின்றத கொடுத்துருவோம். என்ன இங்க இருக்க பாவி சனி பகவான்? சனிக்கு ஒரு கெட்ட குணம் உண்டு. எது கொடுக்கறதா இருந்தாலும் அவர் யோசிப்பார். ஒரு முறைக்கு 10 முறை யோசிப்பார். உனக்கு கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பார். காரணம் என்ன? சனிக்கு உழைச்சா மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். 10 ரூபாய் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட நீ 10 ரூபாய்க்கான உழைப்பு போட்டிருக்கணுமா, அப்பதான் 10 ரூபாய் கொடுப்பார். அப்ப ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அது உழைப்பு அப்படின்றதுக்கு யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அதாவது 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்கக்கூடிய முதல் ராசி ரிஷபம். 2வது தான் நம்ம மகரத்தை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இவங்கதான் பாத்தீங்கன்னா ரிஷபம். பெருசா பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மங்கு 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 வேலை செய்யறது எங்களுக்கு பிடிக்கும். சரி, அப்படிப்பட்டவங்க சனியை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை இல்லைங்களா? அதுக்கும் மேல உங்களோட ராசி அதிபம் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு சனி நட்பு கிரகம். அப்ப என்னுடைய நண்பன் வீடுப்பா, நண்பனோட ராசியில பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளை நம்ம நல்லது செய்யணும் அப்படின்ற இன்டென்ஷன் உனக்கு ஆப்வியஸ்லி இருக்கதான் செய்யும். பட் கெடுக்கணும்னா அப்படிலாம் அதாவது கன்சிடரேஷன்ஸ் கிடையாது. கெடுக்கணும்னா எல்லாரையும் கெடுப்பா, நல்லது செய்யணும் அப்படின்றது உனக்கு கொஞ்சம் கன்சிடரேஷன் அப்படின்றது இருக்கதான் செய்யும். ஆக ரிஷபராசி அன்பர்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வேலைன்னு ஒண்ணு செஞ்சா போதும், தொழில்னு ஒண்ணு செஞ்சா போதும், கண்டிப்பா பாத்தீங்கன்னா பெருத்த லாபம் அப்படின்றது வரும்.